அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில சிம்மம் ராசி, சிம்மம் லக்னமாக இருக்கீங்க அப்படின்னாக்க காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், எந்த மாதிரியான ராசிகள், எந்த மாதிரியானவர்களிடமிருந்து உங்களுக்கு அப்ரோச்சஸ் வரும், காதலோ அல்லது நண்பர்களாகவோ அல்லது உறவுகளாகவோ அல்லது வாழ்க்கை துணைவராகவோ உங்களுக்கு எந்த ராசிக்காரரிடமிருந்து அப்ரோச்சஸ் வரும், அது உங்களுக்கு நன்மையை கொடுக்குமா இல்ல பாதிப்பை கொடுக்குமா என்பதை பற்றியும் இந்த பதிவுல பார்க்கலாம். பொதுவாகவே சிம்மம் ராசியில பிறந்தவங்க பாத்தீங்கன்னாக்க எளிதில் காதல் வயப்படக்கூடியவர்கள். கண்டிப்பா சக்சஸ் ஆகுன்றது உங்க ஜாதகத்தை பொறுத்து. ஆனாலும் காதல் என்பது கண்டிப்பாக ஏற்படும். உங்களுடைய இளமையான வயதில் காதல் என்பது உங்களை டச் பண்ணாம போயிருக்காது. சில பேருக்கு அந்த காதல் சக்சஸ் ஆகி மேரேஜ் வரலும் போயிருக்கும். ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? அதே போல சில காதல்கள் ஃபெயிலியர் ஆகுது. அந்த ஃபெயிலியர் ஆகிறதுக்கு என்ன காரணம்? சில பேருடைய வாழ்க்கை கல்யாண வாழ்க்கை, அதாவது காதலிக்கவே இல்லை, ஆனாலும் அரேஞ்ச்டு மேரேஜ் தான் பண்ணியிருக்கிறோம், ஆனாலும் பிரச்சனையோடு இருக்கு அப்படின்றவங்களுக்கு என்ன, எதனால இந்த மாதிரியான பாதிப்புகள்? அதே போல தற்போது கண்டகச்சனி நடக்குது. இந்த கண்டகச்சனியால திருமணம், உறவு பாதிக்கக்கூடும் என்று நாம் ஏற்கனவே மாத பலன்கள், வருட பலன்கள், இந்த சனி பெயர்ச்சி பலன்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார். அதே போல இந்த கண்டகச்சனி காலகட்டத்தில் திருமண வாழ்க்கை கொஞ்சம் பாதிக்குன்னு சொல்லியிருக்கிறார். அந்த பாதிப்புகள் யாருக்கு அந்த பாதிப்புகள் ஏற்படும் என்பதை பற்றி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். இந்த விஷயத்தை பத்தி இப்ப பாத்தீங்கன்னாக்க சிம்மம் என்பது காலபுருஷ தத்துவத்தின் 5ஆம் பாவகம். இந்த சிம்ம ராசியோட அதிபதி சூரியன். அதாவது இந்த உலகத்துக்கே தலைவன் யாருன்னா சூரியன் தான். அந்த தலைவனோட ராசியில தான் நீங்க பிறந்திருக்கீங்க. சிம்ம ராசின்னாவே ஒரு கெத்து தான், தலைமை பண்பு, மற்றவர்களை அடக்கி ஆளும் குணம், கோபம், மற்றவங்களுக்கு உதவக்கூடிய குணம், இப்படி நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு. அதே போல இந்த ஈகோ, கடுமையான கோபம், அலைச்சல்களோடு பணிபுரியக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நெகட்டிவான விஷயம். முக்கியமா பாத்தீங்கன்னாக்க இங்க மகம் நட்சத்திரம் 4 பாதங்கள், பூரம் நட்சத்திரம் 4 பாதங்கள், உத்திரம் நட்சத்திரம் 1 பாதம் இருக்கும். இதுல பூரம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் சரி, மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் சரி, காதல் கண்டிப்பாக இவர்களுக்கு செட் ஆகும். காதல் வரும். இவங்க படிக்கக்கூடிய வயசுலயோ அல்லது ஆஃப்டர் த எஜுகேஷன் முடிச்சுட்டு வேலைக்கு போகக்கூடிய காலகட்டத்துல இவர்களுக்கு எதிர்பாலினுடைய நட்பு, காதல் போன்ற விஷயங்கள்லாம் வரும். இந்த காதல் யாருகிட்ட இருந்து வரும், எந்த ராசிக்காரர்கள் உங்களை கவருவாங்க அப்படின்னாக்க இந்த சிம்மம் ராசி என்பது ஒரு நெருப்பு ராசி. உங்களுக்கு காற்று ராசியாக வரக்கூடிய துலாம் ராசி, கும்ப ராசி, அதே போல மிதுன ராசிக்காரர்கள் இருந்து உங்களுக்கு காதல் வரலாம், நட்பு வரலாம், மொத்தத்தில் ஏதோ ஒன்று வாழ்க்கை துணைவராக வரலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு அவங்க நண்பர்களாகவோ, உறவுகளாகவோ, காதலர்களாகவோ, மனைவியாகவோ அல்லது கணவனாகவோ இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இவர்களால் ஆதாயங்கள் வருமா அப்படின்னாக்க கண்டிப்பாக ஆதாயங்கள் உண்டு. சோ இவர்களால ஒரு வகையில உங்களுக்கு விதி, கர்மா என்னன்னாக்க இவங்களோட நீங்க சேரணும் அப்படின்றது விதியா இருக்கும். இப்ப சப்போஸ் இப்படிப்பட்ட ராசிக்காரர்களோட நீங்க பழகுறீங்க, ஒரு கேஷுவலா பழகுறீங்க, ஒரு எதிர்பாலினராக இருக்கிறாங்க, நீங்க ஒரு ஆண் எதிர்பாலினராக இருக்கக்கூடிய பெண்ணாக இருக்கிறாங்க அப்படின்னாக்க, ஒரு கும்பராசியில ஒரு பெண் பழகுறாங்க அப்படின்னாக்க ஒரு கேஷுவலா தான் பழகுவீங்க. ஆனா அது கடைசியில பார்த்தா காதல்ல முடிஞ்சிடும், கடைசியில கல்யாணத்துல கூட முடிஞ்சிடும். உங்க ஜாதகத்துல உங்க ராசி அல்லது லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். உதாரணமா உங்களுக்கு 5ஆம் அதிபதியே குரு தான். அந்த இடத்துல குருவே இருக்கிறாரு, பூராட நட்சத்திரத்துல இருக்கிறாரு, அல்லது சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் அங்க இருக்குன்னாக்க காதல் சக்சஸ் ஆயிடும். சப்போஸ் உங்களுக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்கிறாருன்னு வச்சுங்களேன், காதல் சக்சஸ் ஆகாது. ராகு இருக்கிறாருனாக்க, பூராட நட்சத்திரத்துல இருந்தாக்க காதல் சக்சஸ் ஆயிடும். சனி இருக்கிறாரு அல்லது செவ்வாய் இருக்கிறாருனாலையும் காதல் சக்சஸ் ஆகாது. ஆனா காதல் வரும், காதலிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், காதல் எல்லாமே வரும். ஈவன் மகம் நட்சத்திரத்துல பிறந்திருந்தீங்கன்னா கூட காதல் என்பதெல்லாம் கண்டிப்பாக வரும். ஆனா அந்த காதல் சக்சஸ் ஆன பின்னாடி, அதாவது சப்போஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு துலாம் ராசியோ, கும்ப ராசியோ, மிதுன ராசியில இருந்தே உங்களுக்கு வரன்கள் வருது, கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அல்லது காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறீங்க அப்படின்னாக்க அவர்களால உங்களுக்கு ஒரு மன உளைச்சல் கொஞ்சம் இருக்கும். அவர்களால ஆதாயம் உண்டு, அதே சமயத்துல உங்களுக்கு ஒரு மன உளைச்சலும் உங்களுக்கு கொஞ்சம் இருந்துட்டு இருக்கும். எப்படின்னாக்க ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். வாழ்க்கை துணைவரோடு எப்பயும் ஒரு கருத்து வேறுபாடுகளோட இருக்க வேண்டிய சூழ்நிலை வரும்.
நீங்க இந்த ராசிக்காரர்களோட கூட்டு தொழில் ஆரம்பிக்கிறீங்க, கூட்டாளியா இருக்காங்க உங்களுக்கு அப்படின்னாக்க ஆரம்பிக்கிற வரையிலையும் உங்களுக்கு நல்லாதான் இருக்கும். அவங்களால எந்த பிரச்சனையும் இல்லை, ஒன்றும் கிடையாது, நல்லா இம்ப்ரூவ் ஆயிடலாம் அப்படின்ற நல்லா இருக்கும். ஆரம்பிச்ச பின்னாடிதான் தெரியும் ஒரு கான்ட்ரவர்சியலும் கருத்து வேறுபாடுகளும் இருக்கும். உங்களுடைய எண்ணங்களுக்கு ஆப்போசிட்டா தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் அவங்களோட தான் நீங்க வந்து டைப் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அவங்களோட தான் உங்க வாழ்க்கையை பயணிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னாக்க சிம்மராசியை பொறுத்தவரையிலும் தன்னுடைய வாழ்க்கை துணிவரை போய் வெளியில விட்டு கொடுக்க மாட்டாங்க. நல்ல டேலண்ட் இருக்கும், நல்ல வாக்கு சாதியம் இருக்கும். சொல்ல போனா ஒர்க் பண்ற இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னாக்க இவங்களை விட, அதாவது மேலதிகாரியை விட இவங்களுக்கு வந்து கொஞ்சம் டேலண்ட் அதிகமாகவே இருக்கும். மேலதிகாரியே கூட பார்த்து கொஞ்சம் பயப்படுவார். இவங்களை பார்த்து கொஞ்சம் பயப்படக்கூடிய சூழ்நிலை வரும். எங்க நம்ம வேலைக்கு வந்து வேட்டு வச்சிருவாரோ அப்படின்ட்டு. அதே போல எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தலைமை பண்பு, ஆளுமை குணம் இருக்கிறதுனால இவங்க வந்து எங்க ஒர்க் பண்ணாலையும் பளிச்சுன்னு தெரிவாங்க. பளிச்சுன்னு மற்றவங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும். மேனேஜ்மெண்ட் கண்களுக்கு இவங்களை வந்து பளிச்சுன்னு தெரியும். அதனால சீக்கிரமா ஓரளவுக்கு அந்த உயர் பதவி அடையக்கூடிய வாய்ப்புகள்லாம் வரும். இவங்களுக்கு இந்த வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில்லாம் மிக சிறப்பு. சேல்ஸ், மார்க்கெட்டிங், ஆசிரியர் பணி, இதெல்லாம் இவங்களுக்கு வந்து நிறைய வாய்ப்புள்ள ஒரு ஃபீல்டு. இதுல இவங்க மேக்சிமம் இருப்பாங்க. அதே போல பாத்தீங்கன்னாக்க இவர்களை பொறுத்தவரை நல்ல சுறுசுறுப்பானவர்கள். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க கலைகளில் ஆர்வம் உண்டு. இவங்களுக்கு 3ஆம் அதிபதியாகவும் 10ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன்றதுனால கலைகளில் ஆர்வம் உண்டு. கலைத்துறையில கூட நிறைய பேர் இருக்கிறாங்க. அதே போல இந்த சிம்ம ராசியை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க இந்த திருமண வாழ்க்கையை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னாக்க முக்கியமா இந்த ராசிக்கு 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் வந்து சனி பகவான். அதனால பாத்தீங்கன்னாக்க இப்போ உங்களை விட ஒரு தகுதியில குறைந்தோ அல்லது வேற கேசட்ல அல்லது வேற மதத்துல திருமணம் செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையோ உங்களுக்கு ஏற்படும். அல்லது வயதில் மூத்த பெண்ணோ அல்லது படிப்பில் குறைவானவர், உங்களை விட படிப்பில் குறைஞ்சவங்க, வசதியில குறைஞ்சவங்க, அல்லது வயது டிஃபரன்ஸ், இது மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கும், ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். நீங்க நல்ல பெரிய வேலையில இருப்பீங்க, வாழ்க்கை துணைவர் வேலை இல்லாம இருப்பாரு. இந்த மாதிரி ஒரு ஆப்போசிட்டாவே இருக்கிற மாதிரி கொஞ்சம் இருக்கும். சோ இது வந்து காதலுக்கு முன்னாடி வரலும் பாத்தீங்கன்னா ஒண்ணுமே தெரியாது. லவ் பண்றீங்க அல்லது அரேஞ்ச் மேரேஜ் ஆகுதுன்னா கூட இந்த மாதிரி வரன்கள் வந்துச்சுனாக்க அது நீங்க வேணான்னு தவிர்த்தா கூட பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில செட் ஆகுற மாதிரி வந்து செட் ஆயிடும். கல்யாணத்துக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து இது வந்து பெரிய விஷயமா ஒரு இஷ்யூவா வந்து ஃபார்ம் ஆகும். அதே போல பாத்தீங்கன்னாக்க சில பேருக்கெல்லாம் பிரிவு ஏற்படுது. அதுவும் இந்த நேரத்துல கண்டகச்சனி இருக்கு இல்லையா? இப்ப வந்து கண்டகச்சனி நடந்துட்டு இருக்குது. இந்த காலகட்டத்துல கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு, பிரச்சனைகள்லாம் நிறையவே வரும். ஏன்னா ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி, 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ராசியை பார்க்கறதுனால உடல்நலத்துல பாதிப்புகள், அலைச்சல்கள், பயணங்கள், வேலை தொழில் ரீதியாக கூட இருக்கிறவங்களால பாதிப்புகள், பிரச்சனை அடையிறது. அதே போல திருமண வாழ்க்கையிலையும் கருத்து வேறுபாடு, பிரச்சனை, வாழ்க்கை துணர் விட்டு பிரிந்து வேற இடத்துல டிரான்ஸ்பர் ஆகி ஒர்க் பண்றது, தொழில் காரணமாக கூட பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, அல்லது ஏதோ ஒரு வகையில சண்டை போட்டு பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை, இப்படிப்பட்ட சில பிரிவுகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கு கோச்சார ரீதியாக வாய்ப்பு உண்டு. இது ஒரு பொது பலனாக சொல்றேன். இந்த பாதிப்புகள் யார் அதிகமாக தாக்கும் அப்படின்னாக்க உங்களுடைய சுய ஜாதகம் தான். இந்த சுய ஜாதகத்துல 7ஆம் அதிபதி, குறிப்பா வந்து உங்களுக்கு ஒரு லக்னம்னு ஒண்ணு இருக்கும். லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் வக்கரம் பெற்றிருக்கிறார். உங்களுக்கு சிம்ம லக்னமாகவே இருக்குன்னு வச்சுங்களா. 7ஆம் அதிபதி சனிதான். சனி வக்கரமாய் அங்கே இருக்கிறாருனாக்க திருமண வாழ்க்கையில கண்டிப்பாக பிரச்சனைகளும் பிரிவுகளும் உண்டு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இருதாரத்தை கூட ஏற்படுத்திடும். அதே போல பாத்தீங்கன்னாக்க இதற்கு சுப தொடர்பு இல்லைன்னா இருதாரத்தை ஏற்படுத்திடும். அந்த 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் 5ஆம் பாவகத்துல இருக்கிறாருன்னு வச்சுங்களா. 5ஆம் பாவகத்துல இருந்து 7ஆம் இடத்துல ராகு இருக்கு, லக்னத்துல கேது இருக்குன்னா அதுவும் கலஸ்திர தோஷம் தான். காதல் ஏற்பட்டு கல்யாணம் ஆகும், கல்யாணத்துக்கு பின்னாடி பிரிவுகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். சோ அதே போலதான் 7ஆம் அதிபதி 3ஆம் பாவகத்தில் இருந்து 7ஆம் பாவகத்துல செவ்வாய், சூரியன், ராகு அல்லது கேது போன்ற கிரகங்கள் தொடர்பு கொண்டிருந்தாலும் அதுவும் கலசர தோஷம்தான். அப்போ அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த கண்டகச்சனி காலகட்டத்துல திருமண வாழ்க்கையில பிரச்சனைகளும் பிரிவுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல 2 பேருக்குமே இது மாதிரி இருக்கும். பாத்தீங்கன்னாக்க கணவன் மனைவி 2 பேருடைய ஜாதகத்திலையும் கலசர தோஷம் அல்லது தார தோஷம் இருக்குன்னாக்க இந்த மாதிரியான கண்டகச்சனி காலகட்டத்துல பிரிந்தே கூட இருக்கலாம். இந்த மாதிரி கண்டகச்சனி காலகட்டத்துல கணவன் மனைவிக்குள் சண்டையே இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போய் தனியா கூட கொஞ்ச நாளைக்கு இருக்கலாம். 2 பேருக்குமே கலஸ்திர தோஷம் இருக்கு அப்படின்னாக்க பெரிய அளவுக்கு பிரிவுகளை ஏற்படுத்தாது. அதுக்கப்புறம் கூட வந்து சேர்ந்துக்கலாம். ஆனா
ரெண்டு பேருக்குமே கலசர தோஷம் இருக்கு அப்படின்னாக்க வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த பிரிவுகள் என்பது கண்டிப்பாக ஏற்படுது. தவிர்க்க முடியாததாகவும் போகுது. இரண்டாம் தரத்தை நோக்கி அவர்களுடைய வாழ்க்கை பயணிக்குது. அதே போல ஒருத்தருக்கு தான் கலசர தோஷம் இருக்கு அல்லது தாரதோஷம் இருக்கு, இன்னொருத்தருக்கு இல்லை அப்படின்னாக்க அவர்களுக்கும் இந்த கண்டகச்சனி காலகட்டத்துல சண்டை சச்சரவு பிரச்சனைகள் அல்லது ஏதோ ஒரு வகையில தொழில் காரணமாக கூட பிரிவுகள் ஏற்படும். அப்படிப்பட்டவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்க தொழில் காரணமாக வேற ஒரு இடத்துல டிரான்ஸ்பர் வாங்கிட்டு போயிட்டு கூட கொஞ்ச நாளைக்கு போயிட்டு கூட வந்துட்டு இருக்கலாம். அப்போ வந்து பாத்தீங்கன்னாக்க பெரிய அளவுக்கு குடும்ப வாழ்க்கையில பாதிப்பு வராது. ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் பிரிஞ்சு இருக்கிறது கூட இந்த நேரத்துல சாத்தியமானதுதான், பிரச்சனையை தீர்க்கக்கூடியதுதான். சோ ஒருத்தருக்கு கலசர தோஷம் இருக்கு, இன்னொருத்தருக்கு இல்லை அப்படின்னாக்க தற்காலிகமாக பிரிஞ்சிருக்கீங்க, ஒருத்தருக்கு சேரணும்ன்ற ஒரு எண்ணங்கள் இருக்கு அப்படின்னாக்க நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த கண்டகச்சனி காலகட்டம் முடிகிற வரலும் வெயிட் பண்ணிதான் ஆகும். அந்த வெயிட்டிங் பீரியட் மாதிரிதான் இது. தசாபுக்தி உங்களுக்கு நன்மையாக நடக்கும் பட்சத்துல கண்டிப்பாக மீண்டும் சேர்வதற்கு கூட வாய்ப்பு உண்டு. அப்படி சேரும் போது வந்து ஏற்கனவே கட்டிய தாலி வந்து ஒரு கோவில் உண்டியில போட்டு அதே கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா மறுதாலி கட்டிக்கிறது நல்லது. அதே கணவனோட மறுதாலி கட்டிக்கிறது நல்லது. ஒரு திருமணம் மாதிரியே செய்து கொள்ளலாம். முக்கியமா சில பேர்ல சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க, சதா சச்சரவுகள் சண்டைகள், ஆனா பிரியாம ஒரே வீட்டுல இருந்து சண்டை போட்டுட்டே இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க அவர்கள் கூட ஒரு ஜோதிடரை பார்த்து ஒரு நல்ல நாள், மீண்டும் ஒரு நல்ல நாளை குறிச்சு அந்த நாள்ல திருமணம் செய்யறது வந்து மீண்டும் ஒரு திருமணம் ரெண்டு பேருக்குள்ளேயே செய்து கொள்வது, மீண்டும் ஒரு தாலி கட்டிக்கிறது கூட இந்த சதா சச்சரவுகள் சண்டைகளை குறைக்கக்கூடியதாகவே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல சொல்யூஷன். இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதே போல இந்த காலகட்டத்துல ரெண்டு பேருக்குமே தோஷங்கள் இருந்து வழக்குகள் இருக்கீங்க, பிரச்சனைகள் இருக்கீங்கன்னா பிரிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் தான் மிக அதிகம். இந்த காலகட்டத்தை பொறுத்துள்ள கண்டகச்சனி கோச்சாரத்துல நடக்கிறதுனால சொல்றேன். இந்த கலசர தோஷம் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த பிரிவுகள் என்பது. அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் பாத்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு வகையில வந்து வாழ்க்கை துணிவரை நேசிக்கக்கூடியவராகவே சிம்மராசி நண்பர்கள் இருப்பாங்க. என்னதான் அவங்க வந்து பிரிந்து போறோம்னா கூட இவங்க வந்து தன்னுடைய காதல்லையோ தன்னுடைய அன்புலையோ நிலைத்து நிற்பாங்க. எப்படியாவது அவரோட தான் வாழணும் அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல நிற்பாங்க. ஒரு நேர்மையான குணம் இவங்க கிட்ட இருக்கும். அதுதான் ஒண்ணு. ஒரு வெளிப்படை தன்மை இருக்கும். எதையும் வெளிப்படையா பேசிடுவாங்க, ஓப்பனா பேசுவாங்க, வாக்குவாதம் செய்வாங்கன்னா அந்த வாக்குவாதத்தால் தான் அப்பப்போ ஃபேமிலியில சில பிரச்சனைகளும் போராட்டங்களும் இருக்கிறது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை வாக்குவாதங்கள்லாம் தவிர்க்கணும். அதாவது வெரி ரேர் கேசஸா வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த 7ஆம் பாவகத்துல வந்து பாவகிரகங்கள் குறிப்பா ராகு அல்லது சனியே இருக்குனாக்க அவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னாக்க திருமண வாழ்க்கையில வேற திருமணம் நடக்கிறது அல்லது திருமணத்துக்கு மீறிய உறவுகள் ஏற்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படுறது. தோஷங்கள் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா காதல் கூட செட் ஆகி காதல்ல பிரிவுகள் ஏற்படும், அல்லது அந்த காதல் கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் பிரிவுகள் ஏற்படும். அந்த கலசர தோஷம் என்ன பண்ணுன்னா அந்த தோஷம் இருக்கிறவங்க தான் பாத்தீங்கன்னா காதல் செட் ஆயிடும், அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடும். மேரேஜுக்கு அப்புறம் தான் பிரச்சனையே வெளியே வந்து அவங்க பிரிய வேண்டிய சூழ்நிலை வரும். அல்லது காதல்லையே பிரச்சனை வந்து பிரிஞ்சுட்டாங்கன்னா அது பெஸ்ட் தான் ஒரு வகையில. ஸோ அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய கல்யாணத்துல ஏதோ பிரச்சனை இல்லாம இருக்கும். அது ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி கலசர தோஷம் உள்ளவர்களுக்கு தான் இந்த பாதிப்பு. இல்லாதவங்களுக்கு எல்லாம் வந்து நார்மலான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்வாங்க. சிம்மராசியை பொறுத்தவரையிலும் எதையும் வந்து வாழ்க்கை துணைவரப்புக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடியவர்கள் தான் சிம்மராசியை பொறுத்தவரையிலும். ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்க, இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்க. இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்கள் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.